வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, சமாதானம் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி நீடித்திருந்திருக்கும். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமநிலையும் நிலவ வேண்டும் என்று விரும்புபவங்க. ஆனா எத்தனையோ முறை விட்டு கொடுத்து போயுமே விட்டு கொடுத்தவங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தக்கூடிய நிலைத்தான் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். குடும்பத்திற்குள் எழும் சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட பெரிய அளவிற்கு வரவிடாம தடுத்து எல்லோரையும் ஒன்று சேர்க்க நீங்களாகவே இறங்கி வந்து சமாதான பேச்ச வார்த்தைகளை ஈடுபட்டிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நல்ல எண்ணம் மற்றவங்களுக்கு பலவீனமாகவே தோன்றியிருந்திருக்கும். நீங்க அமைதியை தேடி ஓட ஓட அது உங்களை விட்டு விலகிச் சென்றதே தவிர நிரந்தர அமைதி கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் உங்களை உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாம உங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திய போதுதான் எதற்காக இவ்வளவு தூரம் இறங்கி போக வேண்டும் என்ற விரக்தி உங்கள் மனசை ஆட்கொண்டிருந்திருக்கும். இவ்வளவுதான் அனுசரித்து சென்றாலுமே அமைதியை தேடி அலையும் ஒரு நாடோடியை போலத்தான் குடும்பத்திலேயோ நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு உங்களுக்கு எஞ்சியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க எப்போதுமே அமைதியும் அன்பும் சமநிலையும் நிலவ வேண்டும் என்பதை விரும்பியிருப்பீங்க குடும்பத்துக்குள்ள. ஆனா நீங்க எத்தனை முறையோ விட்டு கொடுத்து போய் விட்டு கொடுத்தவங்களையே தான் மீண்டும் மீண்டும் காயப்படுத்தக்கூடிய நிலைமை உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. குடும்பத்துக்குள்ள எழுகிற சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய அளவிற்கு வரவிடாம தடுத்து எல்லோரையுமே ஒன்று சேர்க்க நீங்களாவே இறங்கி வந்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில குடும்பத்தோடு இருந்து உங்களோட உண்மையான அன்பு புரிந்து கொள்ளாம உங்க மீதே தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திய போதுதான் எதற்காக இவ்வளவு தூரம் இறங்கி இறங்கி போக வேண்டும் என்ற விரக்தி உங்க மனசையே ஆட்கொண்டிருக்கும். எவ்வளவுதான் அனுசரித்து சென்றாலுமே அமைதி தேடி அலைகிற நாடோடியை போலத்தான் உங்க குடும்பத்துல நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு எஞ்சியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில பணத்தை இழந்த தருணங்களை விட மன நிம்மதியை இழந்த தருணங்கள் தான் அதிகமா இருந்திருக்கலாம். வெளியில பார்த்தவங்க இவங்களுக்கு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைத்திருந்திருக்கலாம். ஆனா உங்க வீட்டின் கதவு மூடிய பிறகு உங்க இதயத்துல நடந்த போராட்டத்தை யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. அந்த போராட்டத்தின் பேர் தான் குடும்ப அமைதியை தேடி அலைந்த வாழ்க்கை. அது துலாம் ராசிக்காரங்க இயல்பிலேயே சண்டையை விரும்பாதவங்க. யாராவது கோபமா பேசினாலுமே அதற்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக பரவாயில்லை அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பவங்க. ஆனா வாழ்க்கை எப்போதும் அமைதியை விரும்புபவங்களுக்கு அதிக சோதனைகளை தருகிறது. நீங்கள் சமாதானத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முறையுமே சிலர் அதை உங்கள் பலவீனமாகவே பார்த்திருந்திருப்பாங்க. நீங்க விட்டு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க வெற்றியாகவே கொண்டாடிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க உங்க பணத்தை இழந்த தருணங்களை விட உங்க மனையோட நிம்மதி இழந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமா வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா வெளியில பார்த்தவங்க இவங்களுக்கு எல்லாம் நன்றாகத்தான் இருக்குது என்று நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா உங்க வீட்டினுடைய கதவு மூடிய பிறகுதான் உங்களோட இதயத்துல நடக்கிற போராட்டத்தை யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. அந்த போராட்டத்தோட பெயர் தான் குடும்ப அமைதியை தேடி அலைந்த வாழ்க்கையா இருந்திருக்கும் உங்களுக்கு. யாராவது கோபம் பேசினாலுமே அதுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக நீங்க பரவாயில்லை அமைதியா இருந்தா எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில எப்போதுமே அமைதி விரும்புபவங்களுக்கு அதிக சோதனைகளை தந்திருந்திருக்கும். நீங்க சமாதானத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முறையுமே சிலர் அதை உங்க பலவீனமாவே பார்த்திருந்திருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேச வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் எத்தனை முறை எழுந்திருக்கும். ஏன்னா ஒரு நாள் எல்லோரும் மனம் திறந்து பேசுவோம், பழைய காயங்கள் மறைந்து போகும், வீட்டில் மீண்டும் சிரிப்பு மலரும் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணம் அந்த அமைதி கலைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க ஒரு நாள் எல்லாரும் மனம் திறந்து பேசுவோம், பழைய காயங்கள் மறைந்து போகும், வீட்டுல மீண்டும் சிரிப்பு மலரும் என்று நீங்க எண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அது ஒவ்வொரு முறையுமே ஏதோ ஒரு காரணம் அந்த அமைதி உங்களுக்கு கலைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் இனி சிறிய விஷயங்களுக்குமான வாக்குவாதங்கள் இனி மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். உங்கள் ராசிநாதர் சுக்கிரனின் பரிபூரண பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் பதிவதால வீட்டுல ஒரு புதிய புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியான சூழலுமே உருவாக போகுது. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி கைக்குடி வரும். இதுவரை பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவதற்கு சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமா முடிவதற்கும் வாய்ப்புகள் அமையும். பரஸ்பர புரிதல் அதிகரித்து இல்லற
இல்லறத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு அமைதியும் சந்தோஷமும் நிலவப் போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில இந்த குடும்பத்துல இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும், சிறிய சிறிய விஷயங்களுக்குமான வாக்குவாதங்களுமே இப்ப மெல்ல மெல்ல மறையத் தொடங்க போகுது. உங்க ராசிநாதனோட சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் பார்வை குடும்ப ஸ்தானத்தின் மீது பதிவதால, வீட்டுல ஒரு புதிய புத்துணர்ச்சியும், மகிழ்ச்சியான சூழலும் உருவாகப் போகுது. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. உங்கள பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்வதற்கும், சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமா முடிவதற்குரிய வாய்ப்புகள் அமையப் போகுது. அது மட்டும் இல்லாம பரஸ்பர புரிதலும் அதிகரித்து, இல்லறத்துல இல்லறத்துல என்றுமே இல்லாத அளவுக்கு அமைதியும், சந்தோஷமே உங்களுக்கு நிலவப் போகுது. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல குடும்ப கவலைகள் இனி மெதுவாக விலகத் தொடங்கும் காலகட்டம் உருவாகியுள்ளது. கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, குறிப்பாக சுக்கிரன், குரு மற்றும் சந்திரனின் சாதகமான அமைப்புகள் உங்களுடைய குடும்ப வாழ்வில் இருந்த மனக்கசப்புகளை கரைத்து, அதன் இடத்தில் அன்பையும், புரிதலையும், மகிழ்ச்சியுமே நிரப்பும் ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்குகின்றன. கடந்த சில மாதங்களா அல்லது சில வருடங்களா வீட்டுல சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருந்திருக்கலாம். யாரும் யாருடைய மனதை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை உயர்ந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலையெல்லாம் மாறுகிறது. வீட்டின் வாசலை நுழையும் ஒவ்வொரு நாளும் அமைதியும் மன நிறைவையும் கொண்டு வரும் ஒரு புதிய தொடக்கமாவே அமையப் போகின்றது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பையும் அனைவராலையும் சமநிலையுடன் நடத்த வேண்டும் என்பதுதான். ஆனா சில நேரங்கள்ல நீங்கள் நல்ல எண்ணத்துடன் செய்த செயல்களையும் தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களும், மன வருத்தங்களும், உறவுகள் இடைவெளியிலும் உருவாகியிருந்திருக்கலாம். இனிமேல் அந்த முயக்கங்கள் விலகுகின்றன. வீட்டில் சிரிப்பு சத்தம் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட முடியாமல் இருந்த குடும்பத்தினர் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசும் வாய்ப்பும் கிடைக்கும். ஒவ்வொருவரும் மற்றொருவரின் உணர்வுகளை மதிக்க தொடங்குவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க சொல்லும் ஆலோசனைகள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில் நீண்ட நாட்களா மனசை அழுத்திக் கொண்டிருந்த குடும்ப கவலைகள் எல்லாமே இப்ப மெதுவா விலகத் தொடங்க போகுது. அந்த காலகட்டம் உருவாக போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். கடந்த சில மாதங்களா அல்லது சில வருடங்களா வீட்டுல சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கலாம். யாரும் யாருடைய மனசையும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது வாழ்க்கையில. வீட்டின் வாசல்ல நுழையும் ஒவ்வொரு நாளுமே அமைதியும் மன நிறைவும் கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். ஆனால் குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களும், மன வருத்தங்களும், உறவுகள இடைவெளிகள் உருவாகியிருந்திருக்கலாம். இனிமே அந்த மேகங்கள் எல்லாமே விலகப் போகின்றது உங்க வாழ்க்கையில இருந்து. வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட முடியாம இருந்த குடும்பத்தினர் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் போகுது. ஒவ்வொருவரும் மற்றவரோட உணர்வை மதிக்க தொடங்குவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கப் போகுது. நீங்க சொல்லுற ஆலோசனைகள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கசப்புகளும் இனி சிறிய விஷயங்களுக்குமான வாக்குவாதங்கள் இனி மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் பரிபூரண பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் பதிவதால வீட்டுல ஒரு புதிய புத்துணர்ச்சியும், மகிழ்ச்சியான சூழலுமே உருவாகப் போகுது. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி கைக்கூடி வரும். இதுவரை பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கு சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமா முடிவதற்கும் வாய்ப்புகள் அமையும். பரஸ்பர புரிதல் அதிகரித்து, இல்லறத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு அமைதியும், சந்தோஷமும் நிலவப் போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில இருந்த குடும்பத்துல இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும், சிறிய சிறிய விஷயங்களுக்குமான வாக்குவாதங்களுமே இப்ப மெல்ல மெல்ல மறையத் தொடங்க போகுது. உங்க ராசிநாதனோட சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் பார்வை குடும்ப ஸ்தானத்தின் மீது பதிவதால வீட்டுல ஒரு புதிய புத்துணர்ச்சியும், மகிழ்ச்சியான சூழலும் உருவாகப் போகுது. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. உங்களை பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்வதற்கும், சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமா முடிவதற்குரிய வாய்ப்புகள் அமையப் போகுது. அது மட்டும் இல்லாம பரஸ்பர புரிதலும் அதிகரித்து, இல்லறத்துல என்றுமே இல்லாத அளவுக்கு அமைதியும், சந்தோஷமே உங்களுக்கு நிலவப் போகுது. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல குடும்ப கவலைகள் இனி மெதுவாக விலகத் தொடங்கும் காலகட்டம் உருவாகியுள்ளது. கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, குறிப்பாக சுக்கிரன், குரு மற்றும் சந்திரனின் சாதகமான அமைப்புகள் உங்களுடைய குடும்ப வாழ்வில் இருந்த மனக்கசப்புகளை கரைத்து, அதன் இடத்தில் அன்பையும், புரிதலையும், மகிழ்ச்சியுமே நிரப்பும் ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்குகின்றன. கடந்த சில மாதங்களா அல்லது சில வருடங்களா வீட்டுல சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருந்திருக்கலாம்.
யாரும் யாருடைய மனதை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை உயர்ந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறுகிறது. வீட்டின் வாசலில் நுழையும் ஒவ்வொரு நாளும் அமைதியும் மன நிறைவையும் கொண்டு வரும் ஒரு புதிய தொடக்கமாகவே அமையப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பையும் அனைவராலையும் சமநிலையில் நடத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நல்ல எண்ணத்துடன் செய்த செயல்களையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் உறவுகள் இடைவெளியிலும் உருவாகியிருந்திருக்கலாம். இனிமேல் அந்த முயக்கங்கள் விலகுகின்றன. வீட்டில் சிரிப்பு சத்தம் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட முடியாமல் இருந்த குடும்பத்தினர் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசும் வாய்ப்பும் கிடைக்கும். ஒவ்வொருவரும் மற்றொருவரின் உணர்வுகளை மதிக்க தொடங்குவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க சொல்லும் ஆலோசனைகள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில் நீண்ட நாட்களா மனசை அழுத்தி கொண்டிருந்த குடும்ப கவலைகள் எல்லாமே இப்ப மெதுவா விலக தொடங்க போகுது. அந்த காலகட்டம் உருவாக போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். கடந்த சில மாதங்களா அல்லது சில வருடங்களா வீட்டுல சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கலாம். யாரும் யாருடைய மனசையும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே மாறப்போகுதுங்க வாழ்க்கையில. வீட்டின் வாசல்ல நுழையும் ஒவ்வொரு நாளுமே அமைதியும் மன நிறைவும் கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாகவே உங்க வாழ்க்கையில் அமைந்திருந்திருக்கும். ஆனால் குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் உறவுகள இடைவெளிகள் உருவாயிருந்திருக்கலாம். இனிமே அந்த மேகங்கள் எல்லாமே விலகப் போகின்றது உங்க வாழ்க்கையிலிருந்து. வீட்டில இருந்து சிரிப்பு சத்தமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு